இந்த சம்பவத்தை அப்படியே ஒரு லைன்ல சொல்றேன். எஸ்தரை பார்க்க 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 ராஜாவுக்கு யார பார்க்க பிடிக்காம ஆயிட்டு தெரியுமா? ஆமான பார்க்க பிடிக்காம ஆயிட்டு. உடனே ஆமானுக்கு மேல என்ன பண்ணாங்க தெரியுமா? துணிய போட்டாம முகச்ச மூடிட்டாங்க. இனி உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாது இருக்க வாசற்படியிலே ஆயத்தத்தோடு ஒரு சமூகத்தில் காத்திருக்கிறாங்க தெரியுமா? அவருடைய பார்வைப்படும். உன் காத்திருப்பு ஏமாற்றமாகாது. அத்திமரத்துக்கு உள்ள இருந்தவன் மேலேயே கர்த்தருடைய பார்வை படுமானார். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஓ ஜீசஸ், glory, glory, glory. இது போலதான் தேவ சமூகத்தை விலகாமல் காத்திருக்கிற ஒவ்வொருவருடைய சரித்திரம் ஒரு நாள் மாற போகிறது. ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஹalleluya. நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 8வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 8:34. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு விஷயம் கூட வாசிங்க. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். கரங்களை உயர்த்தி ஹalleluya. இந்த முதல் நாள்ல பேசும்படி 2 நாட்களுக்கு முன்பதாகவே ஆவியானவர் சிந்தையில வைத்த ஒரு வார்த்தை தான் வாசற்படியில் என்ற வார்த்தை. வாசற்படியிலே நித்தம் விழித்திருந்து, எப்பொழுதுமே வாசற்படியில். இப்போ இந்த இடத்துல வாசற்படியில ஒருத்தங்க வெயிட் பண்றாங்க அப்படின்னாலே அவங்க என்ன சொல்ல வராங்க தெரியுமா? உள்ள ஆளு உண்டு. ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. எல்லாரும் சொல்லுவாங்க உள்ள இல்ல 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 இல்லன்னு. எல்லாரும் இல்லைன்னு சொன்னாலும் அவர் இருக்கிறார்னு நான் நிக்கிறேன் பாருங்க. ஆண்டவர் சொல்ற, நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 84:10 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிராகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். ஓ ஜீசஸ், என்னப்பா தெரிந்தெடுக்க போற? நிறைய ஷார்ட்கட் வேஸ் இருக்கிறது. இந்த காரியத்துக்கு இன்னார போய் பார்த்தா நடக்கும், அவங்கள போய் பார்த்தா நடக்கும், இவங்கள போய் பார்த்தா எல்லாம் ரைட்டு தான். ஆனா நான் எதை தெரிந்து கொள்வேன் தெரியுமா? ஆமே, அவங்க போன ஒருவேளை உடனே நடக்குமா இருக்கலாம், இவங்கள போய் பார்த்தா பிரச்சனையே இல்லாம முடியுமா இருக்கலாம். ஆனால் நான் எதை தெரிந்து கொள்வேன் தெரியுமா? என் தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில் காத்திருப்பதையே. ஆமென். நீதிமொழிகள் 29:26 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர். ஆங்கிலத்தில் இப்படி இருக்கு, many seek the ruler's favor. அவருடைய ஃபேவரை. அப்போ வாசற்படியில் ஒருத்தர் நிக்கிறானாலே அவருடைய ஃபேவர், அவருடைய தரிசனத்தை. ஆமென். இந்த வாசற்படியில் நிற்கிற அனுபவத்தை 3 காரியமாக இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். இதை வைத்து ஜெபிக்க போகிறோம். நமக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு புதிய ஆண்டை கூட வைத்திருக்கிறார். இம்மட்டும் ஜீவன் சுகம் பலன் கிருபை தந்து நடத்தினவர் தொடர்ந்து நடத்துவாராக. கர்த்தர் புதிய ஆண்டை கிருபையாய் காண பண்ணுவாராக. ஆமென். இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம பிரவேசிப்பதற்கு முன்பதாக ஆமென், இந்த வார்த்தை ஆவியானவர் திட்டம் தெளிவுமாக உள்ளே வைத்து பேசிக் கொண்டிருந்தபடியினாலே கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்று சொல்லலாம். பொதுவாகவே வாசற்படியில நிக்கிறவங்க தான் எதிர்பார்ப்பு
எதிர்பார்ப்போட நிப்பாங்க. ஆனால் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார், நம்ம எங்க நிக்கணும் அப்படின்னா வாசற்படியில நிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த மொர்தெகாயை குறித்ததான ஒரு காரியத்தை நான் செய்திக்குள்ள போகிறதற்கு முன்பதாக இதை சொல்லிவிட்டு சொல்லுகிறேன். இந்த மொர்தெகாயை குறித்ததான ஒரு காரியத்தை ராஜாவுக்கு தூக்கம் வராமல் இருக்கும்போது தைரிய புரட்டி பார்க்கும்போது, ஆமா யாரை பத்தி மொர்தெகாய், இந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது பண்ணோமா? இல்ல, அவன் இப்ப எங்க இருக்கிறான்? அதோ அவன் அங்க வெளியே தான் இருக்கிறான். ஹல்லேலூயா. திடீரென்று ஒரு நாள் ராஜாவுக்கு மொர்தெகாய்க்கு ஏதாவது செய்யணும்னு தோணுது பாருங்க. அப்படி தோணும் போது மொர்தெகாய் எங்க இருக்கிறான் அப்படி சொல்லி மொர்தெகாய் தன்னை ராஜா எல்லா இடத்திலும் தேட வைக்கல. நேற்று ராஜா மொர்தெகாய்க்கு ஒண்ணு செய்யல, இதுவரை ஒண்ணுமே செய்யல. இதுவரை மொர்தெகாய்க்கு செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் யாரு அப்படின்னா ஆமான். என்ன செய்யணும்னு நினைக்கிறான்? தீமை செய்யணும்னு நினைக்கிறான். அப்பொழுதும் ராஜாவின் முற்றத்தை விட்டு மொர்தெகாய் என்ன பண்ணலன்னா விலகல. ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கம் போச்சு. அந்த நாளிலே மொர்தெகாயை குறித்து எழுதின வார்த்தை திறக்கப்படுகிறது. அப்பொழுது ராஜா சொல்றான், இந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது பண்ணி ஆகணும். அவன் எங்க இருக்கிறான்? இதோ அவன் வாசற்படியில் தான் நிற்கிறான், இதோ அவர் முற்றத்தில் தான் நிற்கிறான். இது போலதான் தேவ சமூகத்தை விட்டு விலகாமல் காத்திருக்கிற ஒவ்வொருவருடைய சரித்திரம் ஒரு நாள் மாற போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது மொர்தெகாய் எங்க? மொர்தெகாய் எங்கேயோ, மொர்தெகாய் எங்க இருக்கிறான்? அவன் எங்கேயோ இருக்கிறான். அவன் ஜனவரி 2வது வாரம் வந்தான். அப்படி யாராவது வந்தீங்கன்னா கோச்சிக்காதீங்க, சும்மா சொல்றேன். ஹல்லேலூயா. என்னடா இது தீர்க்க தரிசனமா சொல்றாங்க? எந்த வாரம் சொன்னாலும் ஒரு ஆளுக்கு தீர்க்க தரிசனமா தான் இருக்கும். ஆமென், அப்படிதான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அதுக்கப்புறம் எங்க போனான்னு தெரியல. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிதான் சில 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க வந்தாங்க. வந்துட்டு ஒரு அமௌண்ட்டை கையில வச்சுட்டு சொன்னாங்க, பாஸ்டர் இந்த ஒரு மிஷனரிக்கு நான் இதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எந்த மிஷனரி? அவங்க அப்படி இப்படி சொல்லும் போது எனக்கு ஓரளவுக்கு அடையாளம் தெரிஞ்சிட்டு. ஆனா அடையாளம் மட்டும்தான் தெரிஞ்சதே தவிர அவர் எந்த ஊர்ல இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு ஒண்ணுமே தெரியல. எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்து நான் சொல்றேன், எனக்கு அவங்களுக்கு தெரியல, அவங்க நம்பர் தெரியல. என்ன பண்ண, எனக்கு இதை கொடுத்தாகணும், உங்களுக்கு கொடுத்தாகணும். ஆனா அவர் இப்ப எங்க இருக்கிறாரு, அவருக்கு போன் நம்பர் என்ன, எந்த ஊர்ல இருக்கிறாரு ஒண்ணுமே தெரியலையே, ஒண்ணுமே தெரியலையே. எனக்கு இப்ப இது சொல்லும் போது திடீரென்று ஞாபகம் வந்துச்சு. பாருங்க, ஒருத்தங்க செய்யணும்னு வராங்க, ஆனா அந்த யாருக்கு செய்யணும்னு வராங்களோ அந்த நபர் எங்க இருக்கிறாரு ஒண்ணுமே தெரியாம போயிட்டு. வாசற்படியில இருக்கிறதை ஒருத்தன் தெரிந்து கொள்ளுகிறான் தெரியுமா? அவர் செய்யணும்னு நினைக்கும் போது அவன் அந்த இடத்துல அவைலபிளா இருக்கிறான். அவன் பாக்கியவான், அவன் பாக்கியவான். இந்த வாசற்படியில நிற்கிறது எதற்காக? இந்த வாசற்படியில் நிற்கிற நிலை எதற்காக? 3 காரியத்தை நான் ஆரம்பத்திலே அந்த டைட்டில் சொல்லிறேன். 1, பணிவிடை செய்ய, பணிவிடை செய்ய. 2, பார்வைப்பட, அதாவது உள்ள இருக்கிறவருடைய பார்வை நம்ம மேல பட. 3, பெற்றுக்கொள்ள, பெற்றுக்கொள்ள. இந்த 3ஐயும் சொல்லுங்க பார்க்கலாம். பணிவிடை செய்ய, பார்வைப்பட, பெற்றுக்கொள்ள. இந்த 3 நிலை நிறைய இருக்கிறது. எல்லாமே இதுக்குள்ள கொண்டு வந்துடலாம். அதனாலதான் இந்த 3ஐயும் சொன்னேன். ஆமென். இதற்காக இந்த ஒருத்தன் வாசற்படியில் நிற்கிற அனுபவத்தை இந்த 3 நிலையாக பிரித்து நம்ம தியானிக்க போகிறோம். இது நம்முடைய வாழ்க்கையில காணப்பட, வெளிப்பட கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். 1, பணிவிடை செய்ய. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே ஆமேன் 15வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். இங்கே சூனேமியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூனேமியாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, எலிசா என்கிற தேவ மனிதருக்கு பணிவிடை செய்யும்படி தன்னை அர்ப்பணிக்கிறார்கள்.
இந்த சூனேமியாளை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதனுடைய 8வது வசனத்தை பாருங்கள். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவளுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, இவள்கிட்ட எலிசா எந்த ஆஃபரும் பண்ணல. நமக்கு தெரியும் எலிசாவுக்கு முன்னாடி எலியா ஒரு வீட்டுல சில காலம் போஷிக்கப்பட்டார். எந்த வீட்டுல தெரியுமா? சாரிபாத் வீட்டுல. ஆனா அந்த சாரிபாத்தின் விதவை பணிவிடை செய்ததுக்கும் இந்த சூனேமியால் பணிவிடை செய்ததுக்கும் வித்தியாசம் உண்டு. சாரிபாத்தின் விதவை பணிவிடை செய்யறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எலியா ஆஃபர் பண்றார். என்ன ஆஃபர் பண்றாருன்னா, நீ இதை எனக்கு முதல் அடி எனக்கு கொடுத்தேன்னா இந்த பஞ்சகாலம் முழுவதும் நீயும் உன் குமாரனும் ஆமென், நீங்க வீட்டுல உனக்கு மாவும் குறையாது எண்ணெயும் குறையாது. அப்போ ஒரு எதிர்பார்ப்பை உள்ளே வைத்து சாரிபாத்தின் விதவை என்ன பண்றா அப்படின்னா, எலியாவுக்கு பணிவிடை செய்கிறதை பார்க்க முடியும். ஒரு எதிர்பார்ப்பை உள்ள வைத்து. ஆனால் இந்த சூனேமியாளை நீங்க பார்க்கும்போது அவளுக்கு ஒரு பெரிய தேவை இருக்கிறது. என்ன தேவை? ஒரு ஆகார தேவை எவ்வளவு முக்கியமோ அதை விட பல மடங்கு முக்கியம். என்ன தேவை தெரியுமா? புத்திரபாக்கி. ஆனால் இவள் அந்த காரியத்தையே முன்வைக்காமல், நீங்க கவனிச்சீங்கன்னா, எலியா சாரிபாத் வீட்டு விதவையினிடத்துல போய் நின்று கேட்கிறா. அந்த வீட்டுக்குள்ள போய் கேட்கிறா, என்னன்னா, ஏமா நீ கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா, நீ ஒரு முதல் அடைய சுட்டு எனக்கு தா. ஆனா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சூனேமியால என்ன பண்றா? ஓடி போய் வருந்தி கேட்டு கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வருந்தி கேட்டுக்கொண்டாள். இவள் கேட்டுக்கொண்டு பணிவிடை செய்கிறார். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு வருகிறேன். நாம் எல்லாருமே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய நம்முடைய பிரதான ஆசாரியர், ஆமே, நம் பிரதான மேய்ப்பர், அவரால் மீட்கப்பட்டவர்கள், அவரால் தேவராஜ்யத்தில் கிருபையாய் சேர்க்கப்பட்டவர்கள். நாம் ஆண்டவர் நம்மிடத்துல ஒன்றை சொல்லி செய் என்று சொல்வதை தாண்டி ஆண்டவரிடத்துல கேட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டு செய்கிற அந்த ஒரு நிலை இருக்கிறது அல்லவா? அப்படிப்பட்ட நிலை நம் எங்கே நிற்கிறவர்களாய் காண்பிக்கப்படுகிறது தெரியுமா? வாசற்படியில் நிற்கிறவர்களாய். தேவாலயத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கயிற்றினால ஒரு சாட்டையை உண்டு பண்ணி எல்லாவற்றையும் சுட்டு அந்த சுத்திகரிக்கிறதை பார்க்க முடியும். யாருமே அவர்கிட்ட எதுவுமே சொல்லல. அவரை பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுமா? இது என் பிதாவின் வீடு, இது என் அப்பா வீடு. ஆமே, இங்க ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. நான் இதை செஞ்சா ஆண்டவர் எனக்கு அதை தருவார், இப்படி பண்ணா அவர் எனக்கு இப்படி செய்வார், நான் இந்த பூமியில ஒரு கலசம் தண்ணி கொடுத்தால் கர்த்தர் எனக்கு மறுபையில். அவன் இதெல்லாம் கேட்கும் போது சொல்றார், ஆண்டவரே நாங்க எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? கேட்கும் போது சொல்லுகிறார். காரணம், தேவன் ஒன்றையும் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவனுக்கென்றும் தேவ ராஜ்யத்துக்கென்றும் நம்முடைய செயல் என்ன? நம்முடைய செயல் என்ன? நீங்க இந்த சூனேமியால எலிசா எப்ப கூப்பிட்டு விட்டாலும் அடுத்த செகண்ட் அவ அவைலபிளா இருக்கிறாள். அவ அவைலபிள் என்பதின் அடையாளமாக அவள் எங்கே நிற்கிறாள் என்றால் வாசற்படியில் நிற்கிறாள். எதுவுமே எதிர்பார்க்கவில்லை. அவளுக்கு ஒரு பெரிய தேவை இருக்கிறது. இல்ல, இன்னும் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, எல்லாமே தெரியும் யாருக்கு? எலிசாவுக்கு. ஆனா எலிசாவுக்கு என்ன தெரியல தெரியுமா? கரெக்டா சொன்னீங்க. என்ன தெரியல? இந்த சாரிபாத் விதவைக்கு குழந்தை இல்லைன்னு தெரியல. சீரியா நாட்டு ராஜா அவருக்கு ரூம்ல பிளான் போட்டது யாருக்கு தெரியும்? எலிசாவுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆனா அவருக்கு என்ன தெரியல? எந்த வீட்டுல தங்கி இருக்கிறானோ அந்த வீட்டுல இருக்கிறவளுக்கு குழந்தை இல்லைங்கிறது தெரியல. ஏன் தெரியல? சொல்லவே இல்லைங்கிறது ரெண்டாவது. சிலர் சொல்லண்டாம் போன மொத்தம்
சொல்லவே இல்லைங்கிறது ரெண்டாவது. அவ ஒரு விதத்திலும் அப்படி காட்டல. ஹalleluya. ஒரு விதத்திலும் கொஞ்சம் கூட. ஆமென். இது சொல்லும்போது எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஒரு குறிப்பிட்ட ஊர், நான் பேர் சொன்னா தெரிஞ்சிடும். ஆமே, உங்களுக்கு தெரியாது, அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட ஊர்ல மீட்டிங். அந்த மீட்டிங் போய் ஒரு சிஎஸ்சி சர்ச்சில் மீட்டிங். அந்த மீட்டிங் பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டில் தான் ஸ்டே பண்ண வச்சிருக்கிறாங்க. அங்க ஒரு வயசான அம்மா இருக்கிறாங்க. அன்னைக்கு ஈவினிங் மீட்டிங், அடுத்த நாள் மார்னிங் மீட்டிங் முடிச்சு கிளம்பணும். ஸோ அன்னைக்கு ஈவினிங் தான் மீட்டிங். 6 மணி மீட்டிங்னா ஒரு 1/2 hour முன்னாடி தான் போகிறேன். போனதுனால நேராக போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு மீட்டிங் போயாச்சு. நைட்டு வந்தாச்சு. அன்னைக்கு அவங்க யார்கிட்டையுமே பேசலைன்னா ஒன்று டயர்டு, இன்னொன்று அதுக்குள்ள டைம் இல்லை. ஆனால் அந்த அம்மா வந்து அவங்க செஞ்ச பணிவிட, அவங்களுடைய இதெல்லாம் பார்த்தா பெரிய வீடு, நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் சந்தோஷமா நல்ல எவ்வளோ கவனிக்க முடியும் அவ்வளோ கவனிக்கிறாங்க. அப்போ மனசில் ஒன்று நினைக்கிறேன், சரி நாளைக்கு, இன்னைக்கு பேசுறதுக்கு டைம் இல்லை, டயர்டு, நாளைக்கு நம்ம மீட்டிங் முடிச்சு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour அவங்கள்ட்ட பேசிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி மைண்டில் செட் பண்ணிட்டு அடுத்த நாள் மீட்டிங் போகிற. காலைல அவ்வளோ சந்தோஷம் அந்த முகத்தில். ஆமே, அவங்கள பார்த்து அந்த வீட்டில் ஒரு குறை இல்லை அப்படிங்கிறது. எந்த விதத்துலையும் அந்த வீட்டில் ஒரு குறையை வந்து நம்மளால அவங்க லைஃப்ல எதையுமே கண்டே பிடிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். அப்படி இருக்கும்போது அடுத்த நாள் மீட்டிங் முடிச்சு சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது, நல்லா இருக்கீங்களாம்மா, ரொம்ப நல்லா கவனிச்சிங்க, தேங்க்யூ, நேற்று பேச முடியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அவங்க சாட்சி சொல்றாங்க. அந்த சாட்சியை கேட்கும்போது அழாமல் இருக்க முடியல. அவங்க சொல்றாங்க, பாஸ்டர், எனக்கு 2 பிள்ளைங்க, ஒரு பையன், பொண்ணு 30 வயசுல இறந்துட்டா, பையன் 20 வயசுல காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வர வழியில ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான் அப்படின்னா. நாங்க தேவன் அறியாத குடும்பத்துல இருந்து கிறிஸ்துவுக்குள்ள வந்தோம். அதனால எல்லாரும் எங்களை அவ்வளவு நிந்தை, நீங்க எல்லாம் இப்படி வந்ததுனாலதான் உங்களுக்கு இப்படி நடக்குது அப்படி இப்படிலாம் நிந்திச்சாங்க. ஆனாலும் ஆண்டவருக்குள்ள நாங்க உறுதியா இருக்கிறோம் அப்படி சொல்லி அவங்க சாட்சி சொல்லும் போது என்னால எதை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு நாள் அந்த வீட்டில் இருக்கிறேன். அந்த ஒரு நாள்ல ஒரு இடத்துல கூட இப்படி ஒரு பெரிய வேதனை, இப்படி ஒரு பெரிய இழப்பு இந்த குடும்பத்துல இருக்குங்கிறத அவங்க கொஞ்சம் கூட எவ்விதத்திலும் காண்பிக்காமல், ஆமே, ஒரு நிறைவுள்ளவர்கள் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. இது வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்ல, அவங்க வந்து அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு அடுத்த காரியத்துல தன்னை அர்ப்பணித்து, அவங்களுக்கு இதுல எதுவுமே, இதனால அவங்களுக்கு என்ன லாபம் கிடைத்ததுன்னு பார்த்தா, பூமிக்குரிய கண்ணோட்டத்துல பார்த்தா லாபம் எதுவும் இல்லை. ஆனா அவங்களுக்கு நஷ்டம்னு பார்த்தா நிறைய. ஆனா அதை எவ்விதத்திலும் காண்பிக்காமல், ஆமே, இது நடந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். லாக்டவுனுக்கெல்லாம் முன்னாடி 2017, 7-8 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த சம்பவம் வந்து, அந்த நிறைவு, அந்த தாயாருடைய ஃபேஸ், அந்த முகத்தில் இருந்த அந்த நிறைவு, இதெல்லாம் யாருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் தெரியுமா? கர்த்தருக்கு மட்டும்தான். அப்பதான் நான் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டேன். என்ன புரிந்து கொண்டேன்? கிறிஸ்துவுக்குள் வந்தது நிமித்தமாய் நாம என்ன உலகத்துல சொல்லும்படியாய் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, உலகத்துல சொல்லும்படியாய் ஒண்ணுமே இல்லை. ஆனா எந்த புத்திக்கு மேலான ஒரு தேவ சமாதானம் இருதயத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். எலிசா அடுத்த நாட்டு, எதிரி நாட்டு பெட்ரூம்ல, அங்க சொல்லப்படுறதே எப்படி தெரியுமா? உம்முடைய பள்ளி அறையில் பேசுறது கூட தெரியும். அதாவது பெட்ரூம்ல சத்துரு போடுற திட்டம் எலிசாவுக்கு தெரியுது. ஆனா இந்த வீட்டுல வந்து எலிசாவுக்கு மேல ஒரு ரூமை கட்டி கொடுத்துட்டாங்க. கட்டில் போட்டாச்சு, மேஜை போட்டாச்சு. அவர் படுத்துட்டு இருக்கும் போதே கேஆசை கூப்பிடுறாங்க, வா, இந்த அம்மா இப்படி நல்லா கவனிக்கிறாங்களே. அதனுடைய 12வது வசனத்தை பாருங்க, 11 முதல். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி
அங்கே படுத்து கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசியை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். 13வது வசனத்தை பாருங்கள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள் சொல்ல, ராஜாவே, இப்படி ஒரு சான்ஸுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் சொல்லணும்னு சொல்லல, நீங்க கேட்டதுனால. சார் அப்படிதான் கேட்கறதுக்காகவே வந்து நிப்பாங்க. ஆமா, கேட்ட உடனே நான் சொல்லணும்னு சொல்லல, நீங்க கேட்டதுனால. ஏன்னா இவன் எதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறான்னா, நான் வந்து ஏதோ ஒன்றை எதிர்பார்த்துதான் இந்த பணிவிடையை செய்கிறேன்னு எலியா நினைச்சிடக்கூடாது, எலிசா நினைச்சிடக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக, அவர் பார்வையில் படணும். இந்த வாசற்படியில நிக்கிறது அவர் பார்வையில் பட. எஸ்தரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றார். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாசனத்திலே வீற்றிருந்தார். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தது. ராஜா தன் கையில் இருந்த பொற்செங்கோலை நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டார். ஆமென். இந்த எஸ்தர் யார் என்றால், ராஜாவுக்கு நியமிக்கப்பட்டவர்களில் ஒருவள். ராஜாவுக்காக நியமிக்கப்பட்ட இந்த கன்னி மாடத்திலே சேர்க்கப்பட்ட அந்த மடத்திலே ராஜாவுக்கு நியமிக்கப்பட்ட பெண்கள் இருக்கிற கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தி தான் யார் அப்படின்னா இந்த எஸ்தர். அந்த சம்பவம் நமக்கு தெரியும். நான் அந்த சம்பவத்துக்குள்ள ரொம்ப போகல. இப்ப ராஜாவின் பார்வையில எஸ்தர் வந்துதான் ஆக வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்குள்ள எஸ்தர் வராங்க. அதாவது ராஜா கிட்ட இருந்து ஒரு ஃபேவரை வாங்கணும். ராஜா கிட்ட இருந்து ஃபேவரை வாங்கணும்னா முதல்ல என்ன உண்டாகணும்னா ராஜாவின் முக தரிசனம் நமக்கு தேவை. எஸ்தருடைய பொசிஷன் ராஜா கிட்ட இருந்து ஃபேவரை வாங்குகிற பொசிஷன். எனவேதான் மோர்தேகாய் என்ன சொல்லுவார்னா, நீ போய் பேசு, இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு. அப்போ இந்த காலத்துல ரட்சிப்பு வருவதற்கு நியரஸ்டா இருக்கிற பர்சன் யார் அப்படின்னா எஸ்தர். தேவன் நம்மை வைத்திருக்கிற ஸ்தானத்தை நம்ம பல நேரத்துல மறக்கிறோம். இங்கே வந்து எஸ்தர் வந்து காரணம் சொல்றா. என்ன காரணம் சொல்றானா, இங்க பாரு, அவர் கூப்பிடாம நம்ம போக கூடாது, அது வந்து இப்போ அதுக்குள்ள சீசன் கிடையாது, இப்போ அதுக்குள்ள டைம் கிடையாதுன்னு இவ ஒவ்வொரு காரணத்தையா சொல்லிட்டு இருக்கும் போது மோர்தேகாய் சொல்றேன், இங்க பாருமா, ஆண்டவர் ஒண்ணு செய்யணும்னு நினைச்சா செஞ்சிருவாரு. ஆனா இப்ப அதை செய்யக்கூடிய பொசிஷன்ல கர்த்தர் ஒன்னதான் பக்கத்துல வச்சிருக்கிறார். நீ மௌனமா இருந்தா இன்னொரு வழியா வந்துரும். ஆனா உன் மூலமா வர வேண்டியது இன்னொரு வழியா வருதுன்னா நீ அதுக்கப்புறம், அதாவது என் மூலமா கர்த்தர் செய்ய வேண்டியது இன்னொருத்தர் மூலமா செய்யறாருன்னா நான் அவருக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா சொன்னீங்க, தேவையில்லைன்னு அர்த்தம். அப்பதான் எஸ்தர் பாக்குறாங்க, அதோடைய சீரியஸ்னஸ் உள்வாங்குறாங்க. சபை சீரியஸ்னஸ் உள்வாங்கணும். நம்மை வைத்திருக்கிற ஸ்தானம், நமக்கு தேவன் கொடுத்த மேன்மை. ஆமா, நம்ம குடும்பத்தில் நம்மை தானே தெரிந்தெடுத்து மனவாட்டியை வைத்திருக்கிறார். அப்ப அந்த குடும்பத்தின் ரட்சிப்புக்காக நாம தானே அவருடைய தயவை பெற்றுக்கொள்ளணும். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அது நோவாவுக்கு மட்டுமா பாதுகாப்பா இருந்தது? அந்த மொத்த குடும்பத்தையும் பேழைக்குள்ள கொண்டு வருவதற்கு அது ஏதுவாய் மாறவில்லையா? ஆமா, இந்த நேரத்துல காரணம் சொல்லிட்டு இருப்போமா, இப்ப அதெல்லாம் முடியலன்னா ஒரு காலத்துல அப்படிதான் ஜெபம் பண்ண, என்னைக்காவது ஒரு ரட்சிப்பை தருவார், இப்படி சொல்லிட்டு இருக்க முடியுமா? இது மௌனமா இருக்கிற காலம் அல்ல. அப்போ இவளுக்கு இப்ப ராஜா கிட்ட பேசணும், ராஜா கிட்ட இருந்து தயவை பெற்றுக்கொள்ளணும். ராஜா கிட்ட பேசி ராஜா கிட்ட இருந்து தயவு வாங்கணும்னா எல்லாத்துக்கும் என்ன தேவை அப்படின்னா ராஜாவின் பார்வையில படணும். ராஜாவின் பார்வையில படுறதுக்காக இவ என்ன பண்றா தெரியுமா? 3 days fasting இருக்கிறார். கன்னி மடத்தில் இருக்கிறவள் இப்ப எங்க வந்து நிக்கிறான்னா முற்றத்தில்.
நம்முடைய செய்தி வைத்து சொல்றேன், வாசற்படியில. ஆமா, இத நான் கொஞ்சம் கூட உள்வாங்கும் போது என்னை ரொம்ப யோசிக்க வைத்த ஒரு வார்த்தை. வாசற்படியில நிக்கிறதுக்கு 3 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறான். அதாவது இந்த எஸ்தரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசியுங்கள். 2:9. அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்ணிலே தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னி மாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் நல்ல ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறார். நல்ல ஒரு இடத்துல நம்ம சேஃப் ஆயிட்டோம்னா நம்ம திருப்பி முற்றத்துல நிக்கிறதுங்கிறது நமக்கு. ஆமென். அதாவது நல்ல ஒரு இடத்துல இருக்கிறீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நல்ல சர்ச்சில் நல்லா உட்காந்தாச்சு. இப்போ உங்களை வெளியே வாசல்ல போய் நில்லுங்கன்னு சொன்னா நீ போய் நில்லு. ஆமென். இது ஏன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு சேஃப் சோனுக்குள்ள இருக்கிறோம். சேஃப் சோனுக்குள்ள இருக்கிறவங்க போயிருந்து திறப்புல நிக்கிறது, ஜெபம் பண்றது, இதெல்லாம் எதுக்கு அப்படிதான் தோணும். அதுதான் மொர்தெகாய் சொல்ற, இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தா. இந்த சேஃப் சோன்ல தேவன் வைத்திருக்கிறதே நம்முடைய வாழ்க்கையா நினைச்சிட்டு இருக்க கூடாது. நம்ம எங்க போகும்படியாக எங்க வைத்திருக்கிறோம் தெரியுமா? ஆமென். அதனுடைய 13வது வசனம் 12:13. அதுல 13வது வசனத்தை வாசிங்க. இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவிடத்தில் பிரவேசிப்பாள். கன்னி மாடத்தில் இருந்து ராஜ அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டும் என்று கேட்பவையெல்லாம் அவளுக்கு கொடுக்க. அதாவது கன்னி மாடத்திலே இருக்கிறதுக்காக நம்ம எங்க வைக்கல, அங்கிருந்து நம்ம எங்க போனோம்? ராஜ அரண்மனைக்கு போனோம். இங்கிருந்து அங்க போறதுக்கு தான் வேண்டியதெல்லாம் என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. எனக்கு வேண்டியதெல்லாம், எனக்கு டெய்லி நன்மை கிருபை தொடர பண்ணது எதற்காக? அப்படியே சுத்தி இருந்து இல்ல, இங்க இருந்து அங்க, இங்க இருந்து அங்க. இந்த பூமியில, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சொல்ற எல்லா கிருபையும் தேவன் தர்றது நோக்கத்தை புரிஞ்சுக்கோங்க, இங்க இருந்து அங்க போறதுக்கு. ஆமே. அது எனக்கான டைம் வரல சொல்லி இருக்கும்போது தான் இங்க பாருமா, ராஜா கூப்பிடாம இவ சொல்றது ரீசன் இருக்கு. ஆமென். அதாவது யூதர் பாதிக்கப்படுறாங்கன்னா யாரு தான் பாதிக்கப்படுவா? எஸ்தரும் பாதிக்கப்படுவா. அதான் 4வது அதிகாரத்துல. ஆமென். 13வது வசனத்துல மொர்தெகாய் சொல்றாங்க பாருங்க. மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்றது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவா என்று உன் மனதிலே, நார்த்ல தான் பிரச்சனை, சவுத்துல இல்லன்னு நீ. நான் சொல்றது புரியுதா? அங்க இங்கெல்லாம் பிரச்சனையே இல்லை, எங்க ஏரியால அங்கதான் பிரச்சனை, இங்க பிரச்சனை இல்லைன்னு நீ உன் மனதில நினைவு கொள்ளாதே. பல நேரத்தில் அதனால எஸ்தருக்கு மேட்ரே தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. இவரு ரெட்டுடுத்தி கொண்டதும் எஸ்தர் நினைச்சிட்டாங்க ஒருவேளை ட்ரெஸ் கிழிஞ்சிட்டோம். அரண்மனையிலிருந்து ஒரு புதிய ட்ரெஸ் கொடுத்து விடுறாங்க. ஏமா இங்க என்ன நடக்குதுன்னே உனக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம பல நேரத்தில் இந்த சேஃப் சோனுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறது நோக்கத்தை புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே அவர்கிட்ட போறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? ரெடியா இருக்கணும். இல்ல எனக்கு டைம் இல்ல, இது இன்னும் 6 மாசம் ஆகும், இன்னும் 1 மாசம் ஆகும், இந்த மாசம் எனக்கு ஓட மாட்டேங்குது, டிசம்பர் 31க்கு ஒரு தீர்மானம் எடுப்பேன் பாருங்க, 1ஆம் தேதியில இருந்து பாருங்க அந்த தீர்மானம் எங்க போகுதுன்னு. இப்படித்தானே நம்ம ஒவ்வொரு வருஷத்தையும் ஓட்டிட்டு இருக்கிறோம். இல்ல ஆண்டவரே
ஆமே, என்ன கர்த்தர் இப்படி ஒரு நிலையில ஏற்படுத்தி வச்சிருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் என்னை கொண்டு நீர் செய்யணும்னு நினைக்கிறத என்ன கொண்டுதான் செய்யணும் ஆண்டவரே. ஆமேன் அப்பா, அது என்ன தாண்டி இன்னொருத்தங்க போக கூடாதப்பா. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில இது 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 விரும்பி கேட்கறீங்க? ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை கொண்டு செய்யணும்னு நினைக்கிறத அதை ஒரு வார்த்தை கைகளை உயர்த்தி அப்படியே ஜோமண்ணுங்க பார்க்கலாம். அப்பா ஆண்டவர் எப்படி சவுலை தள்ளி தாவீதை தெரிந்தெடுத்தீங்களோ அப்படி நான் தள்ளப்படக்கூடாது ஆண்டவரே, தள்ளப்படக்கூடாதப்பா ஆண்டவர். இந்த காலத்தில் நான் மௌனமா இருக்கிறவனாய் அல்ல, ராஜாவின் தயையை பெற்றுக் கொடுக்கிறவனாய், ராஜாவிடத்திலிருந்து தயை வாங்குகிறவனாய். ஆமென் சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியம். ஒருவேளை இன்னைக்கு உள்ள செய்தி நீங்க எதிர்பார்த்தது மாதிரி இருந்திருக்காது. ஆனால் கர்த்தர் எதிர்பார்த்த ஒரு காரியத்தை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். உடனே இவன் என்ன பண்றான்னா ஆயத்தமாறா. 3 நாள் ஃபாஸ்டிங் முடிஞ்சதை ஓடி போய் ராஜா கிட்ட ஓடி போக வேண்டியதானே? இல்ல, அந்த முற்றத்தில் நிற்கிறான், வாசற்படியில் நிற்கிறான். எதுவரை நிற்கிறான்? ராஜாவின் பார்வை படும் வரை. ராஜா உள்ளே உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப அப்படியே நின்றுட்டு இருக்கும் போது இப்ப ராஜாவின் பார்வைப்படுது. ஆயத்தத்தோடு அவர் சமூகத்தில் காத்திருக்கிறாங்க தெரியுமா? அவருடைய பார்வைப்படும். உன் காத்திருப்பு ஏமாற்றமாகாது. அத்திமரத்துக்கு உள்ள இருந்தவன் மேலேயே கர்த்தருடைய பார்வை படுமானார். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஓ ஜீசஸ், glory glory glory, thank you Jesus. அப்படி பார்க்கும்போது அவ்வளவுதான், ஒரு கான்வர்சேஷனுமே கிடையாது. ராஜா பொற்செங்கோலை அப்படி நீட்டுறான். ஹல்லேலூயா. அந்த பொற்செங்கோல் நீட்டப்பட்டதும் வேதம் சொல்லுகிறது, அவள் கிட்ட வந்து அந்த செங்கோலின் நுனியை தொட்டாள். தொட்டதும் ராஜா சொல்றார், எஸ்தர் ராஜாத்தியே, 3வது வசனம், உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மண்டாட்டு என்ன? ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இப்போ இனி உள்ள சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த எஸ்தர் ராஜாத்தி சொல்றாங்க, நான் ஒரு விருந்து வைக்கிறேன், அதுல நீங்க இருக்கணும். விருந்து வைக்கிறாங்க. ஆமென். எடுத்ததுமே காரியத்தை வைக்காம ராஜாவை மகிழ்விக்கிறான். ராஜாவை மகிழ்விக்கிறான். அப்படி இருக்கும் போதுதான் ராஜா கிட்ட மேட்டர் அப்படி ஓபன் பண்றான். ஆமென். எஸ்தர் இப்பொழுதுதான் புரிந்து கொண்டாள். என்ன தெரியுமா? நம்ம இல்லாததும் இந்த இடத்தை ஆமான் எவ்வளவு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். பிசாசுக்கு நாம கொடுக்கிற இடமே என்ன தெரியுமாங்க? நம்முடைய ஆப்சன்ஸ். நம்ம இல்லாம போறோம் தெரியுமா? அதுதான் பிசாசு கொடுக்கிற இடம். நம்ம இல்லாம போறோம் பாருங்க. சீஷர்கள் எல்லாம் சிதறி ஓடினார்கள். சேவகர்கள் வந்து இயேசுவின் மேல கை போட்டாங்க. ஆமென். நம்ம இல்லாமல் ஆக்கி அந்த இடத்துல அவன் ஆளுகை செய்ய பார்க்கிறான். அவனுக்கு ஒரே ஒரு ஸ்தானம் தான் உண்டு, தேவ பிள்ளையினுடைய காலுக்கு கீழே. சிலுவையில இயேசுவின் கால்களுக்கு கீழே எப்படியோ அப்படியே சபையின் காலுக்கு கீழே. ஆனால் இன்னைக்கு அவன் என்ன தெரியுமா செய்ய நினைக்கிறான்? சபையை இல்லாமாக்கி அதிலே அவன் ராஜ்யத்தை கட்ட பார்க்கிறான். எத்தனையோ இடங்களிலே தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்த எத்தனையோ இடங்களிலே இன்னைக்கு ஆராதனை நடக்கவில்லை. ஆமை யூரோப் போன்ற அந்த யூரோப் பல நாடுகளிலே ஆமா இன்னைக்கு ஆராதனை ஸ்தலங்களில் வேறு வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ காரியங்கள் கண்ணீரை வரவழைக்கிற காரியம் இதுதான் அவன் யூஸ் பண்ண பார்க்கிறான். ஆமே. இப்பதான் எஸ்தர் பார்க்கிறான். 2 விருந்துல மேட்ரு தெரியுது. இவன் எவ்வளவு ராஜாவுக்கு பக்கத்துல போயிட்டான். நாம் போக வேண்டிய இடம் அல்லவா இது? என் ஸ்தானம் அல்லவா? இந்த காலை வேளையில் அன்பு சகோதர சகோதரி மணவாட்டி தான்
அவரை என் பிரியமே என் ரூபவதி என்று அவர் அழைக்கும் போது இன்ப சத்தம் கேட்டு ஓடுற கூட்டம்தான், என் நேசரே சொல்ல கூட்டம்தான். ஆனா நம்முடைய ஆப்சன்ஸ்ல, நம்ம அவைலபிளா இல்லாத தருணத்துல பிசாசானவன் தன்னுடைய பாளையத்தை கொண்டு வந்து அவன் முற்றுகை போட பார்க்கிறான். பிசாசுக்கு இடமில்லாதபடி சத்துரு தண்ணீர் உடைவது போல உடைந்து ஓடுவதுபடி உடரபா கரபா சந்தரபா எஸ்தர் ராஜாத்தியே அவர் பார்வை பட வாசற் படியில் வந்து நில்லு. அவர் பார்வைப்பட வாசற்படையில நீ வந்து நெல்ல. நீ வர 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 உன்னை ராஜா பார்க்க இந்த சம்பவத்தை அப்படியே ஒரு லைன்ல சொல்றேன். எஸ்தரை பார்க்க ராஜாவுக்கு யார பார்க்க பிடிக்காம ஆயிட்டு தெரியுமா? ஆமான பார்க்க பிடிக்காம ஆயிட்டு. உடனே ஆமானுக்கு மேல என்ன பண்ணாங்க தெரியுமா? துணிய போட்டாம முகத்தை மூடிட்டாங்க. இனி உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாது இருக்க வாசற்படியிலே உன் குடும்பத்துல போராடுகிற சத்துருவை தேடியும் காணாது இருக்க வாசற்படியில வந்து நில்லு. உன் வாழ்க்கையில போராடுகிற சத்துருவை உடரபா அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க கொஞ்சம் அந்நிய பாஷையில ஆமானின் முகம் மூடப்படுவதாக, ஆமானின் முகம் மூடப்படுவதாக, ஆமானின் முகம் மூடப்படுவதாக. ராகாடா ராபாலா சாரா சந்தரா பாபா ரிபாலா காபாரா ஹண்டரோ ரிப்லா தரா எல்லா குடும்பத்துக்கு விரோதமாய் சூழ்ச்சி செய்கிற, அழிக்க நினைக்கிற, குடும்பத்தை அழிக்க நினைக்கிற, தலைமுறையை அழிக்க நினைக்கிற, வம்சத்தை அழிக்க நினைக்கிற எல்லா ஆமானின் முகத்தை கர்த்தர் மூடி போடுகிறார், மூடி போடுகிறார், மூடி போடுகிறார். ஜீசஸ் எஸ்தரை பார்க்க ராஜாவுக்கு ஆவண பார்க்கவே பிடிக்கல. முகத்தை மூடி போடு. ஆமென். ஹல்லேலூயா. ராஜா வரும்போது எஸ்தர்ட்ட பேசுறதுக்காக ஆமான் வர்றான். எஸ்தர் வர லேட் ஆனதும் இந்த ஆமான் என்ன செய்தான் தெரியுமா? எஸ்தர் உட்கார்ந்து இருக்கிற மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான் என்று 7:8 சொல்லப்பட்டிருந்தது. ஆமான் இப்ப எங்க இருக்கிறான் தெரியுமா? எஸ்தர் உட்கார்ந்து இருக்கிற மெத்தையில. அதாவது எஸ்தரின் ஸ்தானத்துல யார் இருக்கிறா? இப்போ சத்தமா சொல்லுங்க. மாமாவா? சொன்ன சத்தமா சொல்லணும். ஒரு யுத்தத்துக்கு போற பிள்ளைங்க இது வாழை தூக்கிட்டு ஆண்டவரே இப்படி போனா ஆமே கோலியாத்து அடிக்க வேண்டாம், ஃபூடு ஊதுனாலே சத்தமா சொல்லுங்க. யாரு கிடக்குறா? இது யார் வந்து பாக்குறா தெரியுமா? ராஜா. நம்ம இருக்க ஸ்தானத்துல யாருங்க இருக்கணும்? இது எஸ்தருக்கான மெத்தைனா வந்து எஸ்தர் அமருகிற இடம், அந்த ராஜாத்தி அமருகிற இடம், அவளுக்கென்று போடப்பட்ட ஸ்தானம் அது. ஆமா, அதுல வந்து இவன் வந்து கொஞ்ச நேரம் நின்று பாக்குறேன், இப்போ வருவான், விழுந்து கிடக்குறான். உன்னை இல்லாம ஆக்கி உன் ஸ்தானத்தை எடுக்க பாக்குறான் பாரு. ஆமா, அவன் அவர் இல்லாம ஆக்க விரும்புறான். அவர் இல்லாம ஆக்கணும்னா அவர் பார்வையில நீ படணும். அப்பொழுது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும் போதே, இந்த வேர்டு தான் கவனிக்கும், என் கண் முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறானோ என்றான். நான் அரண்மனையில் இருக்கும் போதே. அப்ப ராஜா அரண்மனையில இருந்து ஆமான் ஏதாவது செய்யணும் நினைச்சா சரித்திரம் வேற. இன்னைக்கு சத்துரு நினைக்கிறது நடக்குதுன்னா ராஜா அரண்மனையில, இன்னைக்கு சத்துரு நினைக்கிறது நடக்குதுன்னா ராஜா அரண்மனையில இல்ல. இல்ல. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, ராஜாவின் பார்வையில பட. இதுதான் டார்கெட். ஆமா, 2026 டார்கெட் என்ன? அவருக்கு பணிவிட செய்யணும், அவர் பார்வையில நான் படணும்.
எத்தனை பேர் இனி உங்க கூடாரத்தில் அது ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கும். என்ன டார்கெட், என்ன 2025 நோக்கம் என்ன? அவர் பார்வையில் அவ்வளவுதான். நான் இருக்கும் போது ஆமே அவர் வரட்டும். ஆமா, கூடாரத்தில் கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். உங்க கூடாரத்தில் கர்த்தர் இருக்கையில் சத்துரு வெள்ளம் போல வருவான் என்றார். ஆவியானவர் அவனுக்கு விரோதமா. ஆமென். நான் என்ன கோவம் வருது பாருங்க ஆண்டவருக்கு. இன்னைக்கு ஏன் கோவம் வர மாட்டேங்குது? கரெக்டா சொல்லுங்க. இல்ல, இன்னைக்கு ஏன் கோவம் வரல? இவ்வளோ சத்துரு பண்றானேப்பா, ஏன் உங்களுக்கு கோவம் வர மாட்டேங்குது? எத்தனை போராட்டங்கள், எத்தனை நிந்தைகள், ஏன் உங்களுக்கு கோவமே வராதாப்பா? எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க, எவ்வளவு கண்ணீருப்பா. ராஜாவுக்கு கோபம் வரணும்னா அந்த அரண்மனையில் அவர் இருக்கணும். அவர் இருக்கணும். அது எஸ்தருக்கு, எஸ்தர் ராஜாத்தி மெத்தை, அப்ப அவளுக்குன்னு நியமிக்கப்பட்ட ஸ்தானம். அங்க யார் இப்ப இருக்கிறா தெரியுமா? எதுக்கு அப்புறம் தெரியுமா இது நடக்குது? அந்த பார்வை பட்டதுக்கு அப்புறம். உன் டார்கெட் என்ன? இத்தனை கன்னிகைகள் இருந்தாலும் அந்த போக்கஸ என் மேல நான் திருப்பணும். இந்த சபையில 1000 பேர் இருந்தாலும் அந்த பார்வை என் மேல விழணும். இத டார்கெட்டை வச்சு போக. அது நம்மளே செட் பண்ண கூடாது. அது எப்படி ஊழியர்கள் தான், அது எப்படியும் அப்படி இல்லை. இதுல பார்க்கலாம். ஆமென். போட்டிக்கு யார் ரெடி? ஹல்லேலூயா. ராஜாவின் பார்வையை யார் எடுக்கலாம் பார்க்கலாம். இதான் நம்ம டார்கெட்டா இருக்கணும். ஆமென். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த வார்த்தையை எடுக்கும் போதே ஆண்டவரே, யாருக்கு பேசுறனோ தெரியலப்பா, ஆனா நான் இந்த வார்த்தையை எனக்குன்னே எடுத்துட்டு போறேன். உங்க பார்வை விழுறது வர நான் அந்த முற்றத்தில் நிக்கணும் ஆண்டவர். அது வெயிலானாலும் பனியானாலும் மழையானாலும் அந்த முற்றத்தில் அடிக்கணும். உமழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று ஒரு விஷயம் கூட யாரும் அறியா தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் ஆமென். அவர் பார்த்தார். இப்படி ஒரு பார்வை விழணும். அதாவது அந்த பார்வை, இந்த பார்வை எப்படிப்பட்ட பார்வை தெரியுமா? அவர் பக்கத்துல சேர்க்கிற, அதாவது முற்றத்துல இவன் நிக்கிறத பார்த்து இவருக்கு தாங்க முடியாம இங்க வா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த ராஜ அரண்மனைக்குள்ள யார் வந்து போயிருக்கிறா தெரியுமா? ஆமா. இனி அந்த நடமாட்டம் இருக்கக்கூடாது. இனி உங்க கூடாரத்துல கூடாரபா கரபா சந்தரபா லதடரபா. ஆமென். ஆமென். எல்லார் கண்களை மூடி. Thank you Jesus. Be measure. உமது கதவு நிலை அருகே காத்திருந்து உமக்கு செவி கொடுக்கிறவனாய், செவி கொடுக்கிறவளாய் அப்பா என் வாழ்க்கை இருக்கணும். இத்தனை வருஷம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்ப்பா. ஆண்டவரே, கிருபையாய் புதிய வருடத்தை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, அதை நாங்க வேஸ்ட் பண்ண கூடாது. ஆண்டவரே அப்பா, அந்த சுனேமியாளை போல பணிவிடை செய்யவும், எஸ்தரை போல உங்க பார்வையில் படவும்
அந்த சிநேகிதனை போல தேவையான அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறவளாய் என்னை மாற்றுவீராக, என்னை மாற்றுவீராக, என்னை மாற்றுவீராக. வாசற்படியில் நித்தம் விழித்திருக்கிற, கதவு நிலை அருகே காத்திருக்கிற அந்த அனுபவத்தை தாங்கப்பா. ஆகாமிய கூடாரத்தில் தங்கி இருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலய பிரகாரத்தில் உள்ள வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன். இதை இந்த முதல் நாள் கூட்டத்திலே நாங்கள் தெரிந்தெடுக்கிறோம். கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. ஆமென் சொல்லி நல்ல கரங்களை சாட்டி தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய திவ்ய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவர். இந்த சுனேமியாளை போல எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் உமக்கு சேவை செய்யவும், எஸ்தரை போல உம்முடைய பார்வையில் படவும், இனி எந்த ஸ்தானத்திலும் ஆமானுக்கு இடமில்லாமல் போகும்படிக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை ஜெயம் உண்டாகவும், அந்த சிநேகிதனை போல தேவையான அனைத்தையும் உங்க வாசற்படியில் நின்று பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில இனி நீர் தருகிற எந்த ஒரு நாளையும் நாங்கள் வீணாக்காமல் இதன்படி செயல்பட எங்களுக்கு கிருபை செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் கிருபையாய் நிறைவோடு அனுப்பும் உம்முடைய தயவின் செங்கோல் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொருவருக்காக நீட்டப்படுவதாக. அந்த தயவை பெற்று வாழ்ந்திருக்க கிருபை செய்யும். ஆசீர்வதியும். தேவ சமாதான கிருபை பெருகட்டும். திரும்பி போகும்போது தேவ பாதுகாவலோடு சென்று நாளை கூடுகையில் சுகத்தோடு வந்து மகிமைப்படுத்த கிருபை செய்யும். எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.